யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. சிக்கன்ல தாறுமாறான டேஸ்டான ஒரு டிஷ் இது. குக் வித் கோமாளியில கூட இந்த மாதிரி யூனிக்கான டிஷ்ஷஸ் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. செம்ம சூப்பரா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த சிக்கன் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல சோம்பு மல்லி இது ரெண்டையும் கொஞ்சம் கொரக்கொரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு மிக்சியில சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இதை கொரக்கொரப்பாவோ இல்ல நைஸாவோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நம்ம சிக்கனுக்கு வேற லெவல் டேஸ்ட் தரும். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் ட்ரம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த பீஸ் வேணா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த மசாலா, அடுத்ததா வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே அடுத்து கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு முட்டையை சேர்த்து கூடவே சோள மாவு, அரிசி மாவு, வினிகர் இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. சிக்கன் ஊறிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம ஒரு கிரீன் பேஸ்ட் ரெடி பண்ணிக்குவோம். புதினா, மல்லி, பச்சை மிளகா, தண்ணி இது 3ஐயும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அடுத்ததாக க்ரீம் சாஸ்க்கு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம், 1 கப் தயிர், 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், நம்ம அரைச்ச அந்த கிரீன் பேஸ்ட்டு, சாட் மசாலா இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சு அப்படியே எடுத்து வச்சிருங்க தனியாக. இப்போ அடுத்ததாக சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு சிக்கன் 65க்கு பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்டில். நீங்கள் நார்மலாக சிக்கன் 65க்குமே இந்த மசாலா போட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் சிக்கனு. இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னா, இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன் மேலே க்ரீம் சாஸ் ஊற்றி சர்வ் பண்ணணும்.